France has been thrown into political turmoil after the short-lived government of Prime Minister Michel Barnier. ஜோசியம் பார்க்க போயிடலாமோ டிபி ட்ரூப்ஸ். ஜெர்மனிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒருவேளை ஜெர்மனி கொலாப்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு நம்ம ஜெர்மனி கொலாப்ஸ் அப்படிங்கிற வீடியோவை போட்டுட்டோம். தென்கொரியாவில் 4V மூவ்மெண்ட்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, அரசாங்கம் சரியாக இல்லை, வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோம். நேற்று தென்கொரியாவினுடைய கொலாப்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக மேக்ரோன் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்போ வேணாலும் கவிழலாம் அப்படின்னு சொன்னோம். இதோ இன்னைக்கு ஃப்ரான்ஸ் கொலாப்ஸ் அப்படிங்கிற வீடியோ போட வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஸோ ஃப்ரான்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, பட்ஜெட் உண்மைகளாக இருக்கட்டும், உலக அரசியலில் ஃப்ரான்ஸ் செய்த சில ஓட்டைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்டியில் என்டர்டைன்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் வர, ஃபன் ஆக்டிவிட்டிலேருந்து மேஜிக் வர, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி நாலேஜ் கெயினாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற 17 பொருட்கள், ஒரு 17-in-1 காம்போ 999 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். இதை பற்றி மேலும் விவரங்கள் இந்த வீடியோனுடைய கடைசியில் இருக்குது, தேவைப்படுவோர் பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய கதாநாயகன் யார், கதாநாயகி யார், அதுக்கு மியூசிக் டைரக்டர் யார், அப்படிலாம் சொல்லி நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த ஃப்ரான்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு 3 நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒன்று ஃப்ரான்ஸினுடைய பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள், இன்னொன்று இந்த பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்களால் நியமிக்கப்படக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அவர் பெயர் பார்னியர் அவர்கள், அடுத்ததா லேபன் அவர்கள். இந்த 3 பேர் தான் முக்கிய கதாநாயகர்கள். இதில் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் நேராக சவுதி அரேபியாக்கெலாம் ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்படி போகிற அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் காத்திருக்கு. உடனடியாக அவர் நாடு திரும்புகிறார். நாடு திரும்பினோடனே மக்களிடம் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மேக்ரோன் அவர்கள். அப்படி என்ன அவசரம் மேக்ரோன் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டால், 2017 பிரான்சினுடைய பிரசிடெண்டாக மேக்ரோன் அவர்கள் வந்ததன் பிறகு கிட்டத்தட்ட 7 பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க மாறிட்டாங்க. அதில் 7வது பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நபர் தான் இந்த பார்னியர் அவர்கள். ஸோ பார்னியர் அவர்களுக்கு எதிராக ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டு, நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ரொம்ப ஈஸி தான், நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்களுடைய பார்ட்டி நினைச்சாங்களோ என்னவோ, ஆனால் எதிர்பாரா விதமாக பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடைந்து விட்டது. உடனடியாக அடுத்த பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பிரான்சினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய மேக்ரோன் அவர்கள். அப்படி என்னப்பா அந்த மனுஷன் தப்பு பண்ணாரு இந்த பிரைம் மினிஸ்டர்? ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தானப்பா இந்த மேக்ரோன் அவர்கள் இவர் பிரைம் மினிஸ்டராகவே அறிவித்தார். அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டு வழியாக அவரை தூக்கி எறிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 1962க்கு பிறகு பிரான்ஸில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வழியாக பிரான்சினுடைய அரசாங்கம் கவிழ்வது இதுதான் முதல் முறை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. சரிப்பா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான முதல் ரீசன் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். பிரான்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை அவங்களுடைய பட்ஜெட். பிரான்ஸினுடைய பட்ஜெட்டில் பல சிக்கல்கள் இருக்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதை விட ஃபார் ரைட் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தானே இப்போ பிரான்ஸினுடைய கடைசியாக நடந்த எலெக்ஷனில் கூட அதிகமான வாக்குகளை பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அதை ஆர்கனைஸ் பண்ணவங்கெல்லாம் இந்த மரீன் லே பென் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த மரீன் லே பென் அப்படிங்கிறவங்க இவங்க ஒரு பட்ஜெட்டை 2025க்கான ஒரு பட்ஜெட்டை அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பார்னியர் அவர்கள் சொல்லும்போது திஸ் இஸ் டாக்ஸிக் ஃபார் த ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கு இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பட்ஜெட் இருந்தது என்றால், அந்த பட்ஜெட்டில் அந்த பார்னியர் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3.2 ட்ரில்லியனுக்கு மேலே போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம நாட்டை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. உடனடியாக நமக்கு கொஞ்சம் பணம் வேணும். அந்த பணத்தை நம்ம எப்படி எடுக்கலாம், எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னால் 2 விதத்தில் உருவாக்கலாம். ஏகப்பட்ட டேக்ஸை கார்ப்பரேட்டுக்கும் நல்ல வெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கும் நம்ம போட்டுருவோம். சூப்பரான விஷயம். அடுத்ததாக பேசிக் நீட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, பென்ஷனாக இருக்கட்டும், சில முக்கியமான விஷயங்கள், மிடில் கிளாஸ், நம்ம ஊரில் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஃப்ரான்ஸ்லையும் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கோபம் வருது. அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார் ரைட் குரூப்பாக இருக்கட்டும், லெஃப்ட் சைட் குரூப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கோபம் வருது. அது எப்படி பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பாட்டுக்கு அடிப்படையான தேவைகளை கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இதன் வழியாக கிடைக்கக்கூடிய பணம் இதை வச்சு தான் நம்ம நாட்டை காப்பாற்ற வேணுமா அப்படின்னு சொல்கிற பல கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிறது வருது.
இந்த கூச்சல் குழப்பங்கள் எது வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பவரை வச்சு நான் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்றார் பிரைம் மினிஸ்டர் பார்னியர் அவர்கள். நீ எப்படி இந்த மாதிரியான உன் பவரை யூஸ் பண்ணி இந்த பட்ஜெட் ஓகே பண்றியோ அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு பிரான்ஸ்ல. ஜூன் மாதத்தில் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டுக்கான ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுலேயே மேக்ரோன் அவர்களுடைய பார்ட்டி செம்மையா அடி வாங்கினாங்க. அப்படி செம்மையா அடி வாங்கின அடுத்த மாசத்துலேயே மேக்ரோன் அவர்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, நம்ம ஊரில் எலெக்ஷன் நடத்திடுவோம், கண்டிப்பாக ஃபார் ரைட் குரூப்பால் நம்ம ஊரில் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு நினச்சி ஜூலை மாதத்திலே எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அப்படி ஜூலை மாதத்திலே எலெக்ஷன் நடத்தும் போது அங்கேயும் மேக்ரோன் அவர்களுக்கு செமத்தியான அடி விழுகுது. அவருடைய அரசாங்கம் மட்டும் கிடையாது, அங்கே யாருமே மெஜாரிட்டியான ஓட்ஸ் அப்படிங்கிறத வாங்கலை. சொல்லப்போனால் எல்லாருமே அங்கங்கங்க தொங்கு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லும் பாருங்க, அதே ஒரு நிலைமையில வந்து நிற்கிறது பிரான்ஸ். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை மேக்ரோன் அவர்கள் சந்திக்கிறாங்க. அது கூடவே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டம், அங்கே இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போராட்டம் அப்படிங்கிறது எல்லாமே குட்டி குட்டியாக உருவாகுது. பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே போராட்டத்துக்கு அங்கே எந்த விதத்திலையும் பஞ்சமே இருக்காது. மஞ்சள் புரட்சியிலிருந்து முக்கியமான புரட்சிகள் எல்லாமே உருவானது பிரான்ஸ்ல தான். ஸோ பார்னியர் அவர்கள் சொல்றது படி பார்க்க போனா இந்த பட்ஜெட்டை நீங்க அங்கீகரித்தால் மட்டும்தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு இந்த இடத்துல புரட்சியாளர்களுக்கு இல்லாட்டி சாதாரண மனிதர்களுக்கும் தேவையான விஷயங்களை புரட்சி வழியாக வாங்கி கொடுத்த பிரான்ஸ் ஒட்டுமொத்தமான குரூப்பும் இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டு வருது. அதுல 331 வாக்குகள் அப்படிங்கிறது இந்த நோ கான்ஃபிடன்ஸ் ஓட்டுக்கு ஆதரவான வாக்குகளாக மாறுகின்றன. கிட்டத்தட்ட 577 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய பாராளுமன்றம், அந்த எம்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல 290 ஓட்டு கிடைச்சாலே இந்த பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்யணும். ஆனா கிடைச்சிருக்கிற ஓட்டு 331. இங்கே 2 ஆப்ஷன்ஸ் தான் அந்த எம்பிஸ் கொடுக்க முடியும். அங்கே வந்து எஸ் சொல்லணும், அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஓட்டெடுப்பில் பங்கெடுக்க கூடாது. ஸோ 331 ஓட்டு கிடைச்சதுனால பார்னியர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு மேக்ரோன் அவர்கள் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பெயரை அறிவிக்கும் வரையிலும் தற்காலிகமாக பிரைம் மினிஸ்டரா பார்னியர் அவர்கள் தொடர்வார்கள். இப்போ சவுதி அரேபியாவுக்கு போன பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் உடனடியாக நாடு திரும்புகிறார். நாடு திரும்பி அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்து நிற்கிறார். ஆனால் ஃபார் ரைட் குரூப்பை சார்ந்தவங்களும் இல்லை பிரான்ஸை விரும்பக்கூடிய மக்களும் மேக்ரோன் அவர்கள் நீட் டு கோ, கண்டிப்பாக மேக்ரோன் அவர்கள் ரிசைன் பண்ணாதான் அடுத்ததாக பிரான்ஸை வழி நடத்த முடியும், பிரான்ஸ் தப்பிக்கும், மேக்ரோன் அவர்கள் இருக்கிற வரையிலும் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. இப்போ மேக்ரோன் நீட் டு கோ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ரொம்ப பெரிய அளவில் வைரல் ஆகுது. ஸோ பிரான்ஸில் உடனடியாக எலெக்ஷன் வருமா அப்படின்னு பார்த்தா அடுத்த எலெக்ஷன் பிரான்ஸில் நடக்க இருப்பது 2027 தான். அப்போ இன்னும் 3 வருடங்கள் 2 வருடங்கள் அப்படிங்கிறது பிரான்ஸ் ஒட்டுமொத்தமாக இல்லாமலே மாறிடும். பிரான்சினுடைய எல்லா விஷயங்களும் பட்ஜெட்ல இருந்து அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் வர சாதாரண மக்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிடும் அப்படிங்கிற பயம் இப்போ பிரான்ஸ் முழுவதுமாக மலர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் மேக்ரோன் அவர்கள் புதிய பிரைம் மினிஸ்டரை அறிவிக்க வேண்டும். அப்படி புதிய பிரைம் மினிஸ்டரை அறிவித்தால் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல தான் அடுத்த சிக்கல் இருக்குது. அடுத்ததா 2025க்கான பட்ஜெட்டை புதிய பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்கும் போது இப்போ அவங்களுடைய பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு சொன்னதில் மிக முக்கியமான விஷயங்களை உடனடியாக மேக்ரோன் அவர்களுடைய அரசாங்கம் எடுத்து நீக்கியது என்றால் கண்டிப்பாக அது பிரான்ஸுக்கு கிடையாது, மேக்ரோன் அவர்களுடைய அரசியலுக்கே ஒரு அஸ்தமனம் ஆகிவிடும். அப்போ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்வி. பிரான்ஸ் இன்டு இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை இப்போ அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரான்ஸுக்கு இப்படி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வருவதற்கான காரணம் என்ன? அவங்களுடைய பணத்தை பிரான்ஸ் என்னதான் செஞ்சாங்க? பிரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக உலக அரசியலில் பார்க்கப்பட்டார். எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதிலிருந்து ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக அமெரிக்கா சில முடிவுகளை எடுப்பதை விட ரொம்ப ஸ்பீடான முடிவுகளை எடுத்த 2 நபர்கள், ஒன்று யூகே, அடுத்ததா பிரான்ஸ். ஸோ மேக்ரோன் அவர்களுக்கு சிக்கல், இந்த ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு நாங்கள் உதவிகள் செய்கிறோம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எங்களுடைய உதவிகள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான விஷயங்களில் பிரான்சினுடைய பட்ஜெட்டையும் மீறி ஏகப்பட்ட வாக்குறுதிகளும் அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாததாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய வாழை பிடிச்சிட்டே இருக்கக்கூடிய பிரான்ஸுக்கு ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குறதுக்கோ ரஷ்யாவிடமிருந்து கேஸ் வாங்குறதுக்கோ அமெரிக்காவிடமிருந்து அனுமதி கிடைக்கல. இதனாலேயே பிரான்ஸுக்கு என்ன அடிபடுது அப்படின்னா ஆயில் மற்றும் கேஸ் அப்படிங்கிறது வாங்குறதுல ஏகப்பட்ட சிக்கல் வருது. ஈஸியாக விலை குறைவாக கிடைக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸை விட்டுட்டு விலை கூடின ஆயில் கேஸ் அப்படிங்கிறத இறக்குமதி பண்ண வேண்டிய தேவை வருது.
அமெரிக்காவினுடைய நட்பையும் பாராட்ட வேண்டும். அதே நேரத்தில் நம்ம ரஷ்யாவிட்ட இருந்து எதுவுமே வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கஜானா கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆகிறத இப்போ பிரான்ஸ் உணர ஆரம்பிச்சாங்க. அப்படி உணர ஆரம்பித்த பிறகு உக்ரைனுக்கான உதவிகளை பிரான்ஸ் கொஞ்சமாக நிப்பாட்டியிருந்தாலும் மறுபடியும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இது நேரடி பிரச்சனையாக மாறப்போகுது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இந்த நேரத்தில் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் தான் உக்ரைனை டோட்டலாக டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அதுவும் அவங்களுடைய பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்படி உலக அரசியலில் சிக்கி அந்த சூறாவளியில் சிக்கி சின்ன பின்னமாக மாறிய நாடுகளில் பிரான்ஸும் ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் மிகையல்ல. மேக்ரோன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய சிக்கல் இந்த பட்ஜெட், அடுத்த பிரைம் மினிஸ்டர், அடுத்தது அவருடைய அரசியல் பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான அந்த கூட்டம், இது எல்லாமே மேக்ரோன் அவர்களுடைய எதிர்காலத்தை அஸ்தமனமாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பிரான்சினுடைய இந்த அரசாங்கம் கொலாப்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாட்டுக்கு நடந்தது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு நாம் எப்படி டெய்லி சாப்பிட்றோம், கரண்ட் பில் அடைக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறோம்ல, இதெல்லாம் நம்முடைய பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பேசிக் நீட்ஸ் பல மடங்கு விலை உயர்வாக செய்து வருகிறார்கள். இது ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிரான்சில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் பல எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். இது விரிவடையும் போது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் கூட பண்ணி பார்க்க முடியல. வேறொரு காணொலியில் இதைவிட விளக்கமாகவும் கூடுதல் தகவலுடன் இதனுடைய அப்டேட்டை நாம பார்த்துடலாம். ஸோ பிரான்ஸ் கொலாப்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம், உலக அரசியல் எப்படி அதை மாற்றியது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இதே மாதிரியான கண்டென்ட்டை அடிக்கடி தமிழ் பட்சத்தில் போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி என்று சொன்னால் மிகையல்ல. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இந்த மேஜிக் கிட்ஸ் பெஸ்டி பாக்ஸ் தான் அந்த 17 பொருட்களை உள்ளடக்கி இருக்கு. முதல் பொருளா ஒரு உடன் லேப்ரிந்த், இரண்டாவது பொருளா ஒரு வுடன் விசில், மூணாவது பொருளா ஒரு மேஜிக் பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு இரேசர் இருக்கும். இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள நீங்க இன்னும் சில பொருட்கள் கூட வச்சுக்கலாம். நான்காவது பொருளா மேஜிக் வாட்டர் கலர் புக். 20 பேஜஸ் இருக்கும். பேஜுக்கு சைட்லயே வாட்டர் கலர் இருக்கும். ஜஸ்ட் நீங்க தண்ணியை மட்டும் அந்த பிரஷ்ல தடவிட்டு கலர் மேல தடவினீங்கன்னா கலர் வந்துடும். அப்படி 20 பேஜஸ் அப்படிங்கிறது இருக்கு. அஞ்சாவது பொருளா ஒரு ஸ்கிராட்ச் புக் வித் அதுக்கான ஸ்டைலஸ். ஆறாவது பொருளா ப்ளோ பைப் அப்படின்னு சொல்லலாம். வேற லெவல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏழாவது பொருளாக 8 நோட்ஸ் சைலோஃபோன். இதை மட்டுமே 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க வேறு சில இணையதளத்தில். எட்டாவது பொருளா ஹாட் வாட்டர்ல போட்ட உடனே சில உருவங்கள் வர்ற மாதிரியான மேஜிக் க்ரோயிங் டாய் 12 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாவது பொருளாக ஒரு சூப்பரான உடன் மேஜிக் டாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 10வது பொருளாக ஒரு ஸ்பெஷல் மிகாடோ அப்படிங்கிறது. 11வது பொருளாக 3D உடன் XOX கேம். 12 பொருளாக ஒரு உடன் ஜிக்ஸா பசில். 13வது பொருளாக நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் ஸ்கேல். 14வதாக ஒரு யூனிகார்ன் இரேசர். 15வது பொருளாக தண்ணீர் ஊற்றி ஊதக்கூடிய மியூசிக்கல் குருவி ஆர் மியூசிக்கல் டாக் அப்படிங்கிறது. 16வது பொருளாக ஒரு ஷார்ப்னர் பட் வேற வடிவத்தில் இருக்கும். 17வது பொருளாக ஒரு ஸ்கேல், அதுவும் உடன் ஸ்கேல் பிளஸ் அது கூடவே ஒரு ட்ரம் மாதிரியான ஐட்டமும் ப்ளஸ் காத்தாடியும் இருக்கும். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 17 பொருட்களை உள்ளடக்கிய மேஜிக்கல் காம்போ வேணும்னா அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மறுபடி இந்த காம்போ இருக்காது, அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு காம்போ இருக்குது, அதை தான் உங்களால் வாங்க முடியும். பர்த்டே கிஃப்டாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைக்காக இருக்கட்டும், இல்லை யாராவது வீட்டு குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், பேர குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், செம்மையான கிஃப்ட். இந்த ரேட்டுக்கு வேற எங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கோங்க.